எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்திய கால்பந்துல ஒரு புது புயல் அனுஷ்கா குமாரி. அவரோட நம்ப முடியாத ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலான ஒரு கதையை தான் தெரிஞ்சுக்க போறோம். கடுமையான வறுமை, எக்கச்சக்க தடைகள், இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க எப்படி நம்ம நாட்டுக்கே ஒரு பெருமையா ஆனாங்கன்னு வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 8. இந்த நம்பர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது அனுஷ்காவோட திறமைக்கு ஒரு சாட்சி, ஒரு மிகப்பெரிய சாதனையோட அடையாளம். நம்ம கதையோட ஆரம்ப புள்ளியும் இதெல்லாம். ஆமா, அந்த 8ங்கிறது 2025ல நடந்த சாஃப் U17 சாம்பியன்ஷிப் போட்டியில அனுஷ்கா குமாரி அடிச்ச கோல்களோட எண்ணிக்கை. இந்த 8 கோல்களை அடிச்சு அந்த தொடரோட டாப் ஸ்கோரர் அப்படிங்கிற பட்டத்தையும் தட்டி தூக்குனாங்க. ஆனா அவங்களோட சாதனை பட்டியல் இதோட முடியல. அவங்க ஒரு உண்மையான கோல் மெஷின், அதாவது இந்திய ஜூனியர் டீமோட கோல் மெஷின். சும்மா யோசிச்சு பாருங்க, வெறும் 7 இன்டர்நேஷனல் மேட்ச்ல 10 கோல் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பூட்டானுக்கு எதிரான ஒரு மேட்ச்ல வெறும் 19 நிமிஷத்துல ஹேட்ரிக் அடிச்சு எல்லாரையும் அசர வச்சுட்டாங்க. ஆனா இந்த சாம்பியனோட கதைய முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம அவங்களோட ஆரம்ப காலத்துக்கு போயாகணும். அவங்களோட பயணம் எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? எந்த ஒரு பெரிய ஸ்டேடியத்திலிருந்தும் இல்ல, அதுக்கும் ரொம்ப தூரத்துல. வாங்க, அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு பாக்குறதுக்கு ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு போவோம். அனுஷ்காவோட கதை ஜார்க்கண்ட்ல ராஞ்சிக்கு பக்கத்துல இருக்கிற ருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் தொடங்குது. அதுவும் பயங்கரமான வறுமைக்கு நடுவுல. பாருங்க, இந்த ஒரு படமே அவங்க கடந்து வந்த பாதையை எவ்வளவு அழகா சொல்லுது. கிராமத்து மண்ணுல பசங்களோட சேர்ந்து வெறும் கால்ல ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு இன்னைக்கு இந்தியாவோட ஜெர்சி போட்டு ஒரு ஸ்டார் பிளேயரா நிக்கிறாங்க. என்ன ஒரு மாற்றம்! அப்போ இவ்ளோ பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி இருந்த சக்தி எது? அதுக்கு பதில் அளவே இல்லாத தியாகமும் அசைக்க முடியாத உறுதியும் தான். அவங்க குடும்பம் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஒரு விபத்துனால அவங்க அப்பாவால வேலைக்கு போக முடியல. அப்போ அவங்க அம்மா தான் தினக்கூலி வேலைக்கு போய் மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. வறுமையே அவங்களோட வாழ்க்கையில ஒரு நிரந்தர சவாலாவே இருந்துச்சு. அனுஷ்காவே ரொம்ப பெருமையா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, என் அம்மாவோட உழைப்பு தான் என் வெற்றி அப்படின்னு. உண்மையிலே அவங்க அம்மாவோட அந்த அசைக்க முடியாத சப்போர்ட்டும் தியாகமும் தான் இவங்களை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை 2021ல தான் ஏற்பட்டுச்சு. அசாரிபாக்ல இருந்த ஒரு ஃபுட்பால் ட்ரைனிங் சென்டர்ல சேர்ந்தாங்க. அங்க கிடைச்ச முறையான பயிற்சி அவங்களுக்குள்ள இயற்கையாவே இருந்த திறமைய இன்னும் பட்ட தீட்டி இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு மிரட்டலான ஸ்ட்ரைக்கரா மாத்திருக்கு. சரி, அந்த தியாகமும் கடின உழைப்பும் கடைசியில எப்படி ஒரு தேசிய அங்கீகாரமா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அவங்களோட இந்த அசாத்திய திறமை நாடு முழுக்க கவனிக்கப்பட்டுச்சு. அதோட விளைவா 18 வயசுக்கு குறைவானவங்களுக்காக இந்தியாவுல கொடுக்கப்படுற மிக உயரிய விருதான பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சாதாரண விஷயம் இல்ல. இந்தியாவோட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களே நேரடியா இந்த விருதை அனுஷ்காவுக்கு வழங்கி கௌரவிச்சாங்க. இது அவங்க உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய தேசிய அங்கீகாரம். ஆனா அனுஷ்காவை பொறுத்த வரைக்கும் இவ்ளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சாலும் அவங்களோட இலக்கு இன்னும் முடியல. அது ஒரு ஆரம்பம்தான். அவங்களோட அல்டிமேட் கனவு என்ன தெரியுமா? இந்தியாவோட சீனியர் நேஷனல் டீம்ல விளையாடணும். அது மட்டும் இல்ல, ஃபீஃபா உலகக்கோப்பையில இந்திய அணியை வழி நடத்தி செல்லணும். இதுதான் அவங்களோட மிகப்பெரிய லட்சியம். இந்த கேள்வி அனுஷ்காவுக்காக மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவோட கேள்வி. நம்மளோட உலகக்கோப்பை கனவு நிஜமாகுமா? அதுக்கான பதில் அனுஷ்காவோட பயணத்திலே இருக்கு. அனுஷ்கா மாதிரி திறமையும் வெறியும் கொண்ட இளம் வீரர்கள் உருவாகிறது ஒரு ஆரம்பம்தான். இவங்களால நிச்சயம் இந்திய கால்பந்தோட ஒரு புதிய சகாப்தம் தொடங்கும். அவரோட கதை உங்களை போன்ற பல இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். யாருக்கு தெரியும், இந்தியாவிற்காக ஜொலிக்க போற அடுத்த நட்சத்திரம் நீங்களா கூட இருக்கலாம். உங்க கனவு என்ன?